இப்போ மீடியா இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்ம்லாம் வரும்போது சம்திங் நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு முதல்ல இருந்த ஒரு இன்செக்யூரிட்டினா அது என்னது? ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா வேண்டாம் அப்படின்னு தயங்கின விஷயம் இருக்குல்ல சார்? அதுதான் நான் நிறைய தயங்கினேன். கல்யாணத்துக்கு பிறகு நிறைய வந்து பொதுத்தலங்களில் நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பீனியன் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பேன். அதை நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா என் பிள்ளைகளை வந்து நாளைக்கு என்ன பேசட்டும் ஆயிரம், நான் தனி மனிதனாக இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. என்னை அடிக்கும்போது என் மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அது போய் சேரக்கூடாது. யாரோ ஒருத்தன் எள்ளி எறிகிற சேரு என் மேலே விழுந்தா பரவாயில்ல, நான் ஒவ்வொரு முறையும் குளிச்சு சூரியனில் குளிச்சு வெளில வந்துடும். என் பிள்ளைகளுக்கு அந்த துயரத்தை கொடுக்கும், என் மனைவிக்கு துயரத்தை கொடுக்கக்கூடாது. என்கிட்ட வந்ததுனால அவங்களுக்கு அதை காயம் போயிடக்கூடாதுன்னு சில விஷயங்கள் நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா என்ன மாதிரி கோபக்காரன் கிடையாது. என்ன மனசில் படுத்த விட்டு விளையாண்டு போயிட்டே இருக்கு. விமர்சனத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு சரி பிடிச்சிருந்தா வச்சுக்க, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே பேசியிருக்கிறான். அவ்வளோ கோபமாக இருந்தவன். நான் அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி இது பேசுறதுனால என்ன வந்துடும் போது, நமக்கு எங்கே முக்கியமாக பேசணுமோ அங்கே பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வரைமுறையை வகுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவீங்க? எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை நிச்சயமா. எனக்கு இவரை பற்றி பேசினாலோ என்னை பற்றி பேசினாலோ பிள்ளைகளை பற்றி பேசினாலோ எனக்கு எந்த ஒரு வருத்தமும் நான் பண்ணதில்லை. அவங்களோட அறிவு அவ்வளோதான். நான் இப்போ இடையில சமயத்தில் கூட ஸ்னேகிட்ட பேசினேன். கஷ்டப்பட்டு காசு போட்டு சம்பாரிச்சு காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணி வேலை பண்ணிக்கிட்டு வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஒரு நிமிஷத்துல நான் அதை டெலீட் பண்ண போகிறேன். பார்த்தா கூட மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் அதர் பீப்புள்ஸ் போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்கல்ல. அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன மாதிரியான வாழ்வியலை வாழ்கிறாங்க, அவங்களும் அழுக்கோடு தான் இருக்காங்க. அப்போ அவங்களோட வாழ்வியலை தான் அவங்க சொல்கிறாங்க. அதை என்ன எக்காரணத்து கொண்டு பாதிக்க போகிறது கிடையாது. என்னையும் ஹஸ்பண்டையும் பிள்ளைங்களை பேசினாலும் நான் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணுறதே இல்லை. அது அவங்களோட எண்ணம் இல்லை, நாங்கள் அப்படி கிடையாது. அதனால எங்களை அது பாதிக்க போகிறது கிடையாது. அது காரணமே இவருதான். இது எல்லாமே ஸ்னேகிட்ட எனக்கு வந்தது. India Glitz presents Valentine's Day special. Title sponsors TT Holidays, Hanuj Styles, powered by Arabian Seafood Restaurant, Jaychandran. Hospitality sponsor Park Elanza, Chennai.